வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். வழக்கம் போலவே இந்த வாரமும் நம்ம என்ன பங்குகள் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரம் முடிவு, அதாவது வெள்ளிக்கிழமை என்பது ஒரு 2023 கடைசி ட்ரேடிங் செக்ஷனாக முடிஞ்சு அதன் பிறகு நமக்கு இந்த வாரம் வரக்கூடிய வாரம் செவ்வாய்க்கிழமை 2024 2ஆம் தேதி நமக்கு புது ட்ரேடிங் செக்ஷனாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை இந்த ஆண்டு பெற்றுத்தரணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். தொடர்ந்து இந்த வாரம் வழக்கம் போலவே புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து வரக்கூடிய வருடங்களையும் உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஆதரவால் எனக்கு மேலும் ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தொடர்ந்துட்டு வந்துட்டுருக்கேன். அது இந்த வருடம் எந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்புகளை கொடுக்குங்கிறத நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து நம்ம இந்த வாரத்தில் முதல்ல வழக்கம் போலவே நம்ம ஏற்கனவே பெர்ஃபார்ம் பண்ண சில ஸ்டாக்ஸுகளை முதல்ல பார்த்துடலாம். முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் LIC இந்தியா. ஸோ இது நம்ம 750 850 கொடுத்துருந்தோம். இந்த வாரம் இது கடைசியில் முடிஞ்சிருக்கிறது 832 ரூபா 50 காசு அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு. 843 ரூபா 90 காசு அப்படிங்கிற லெவலில் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய வாரத்தில் இந்த 850 தொடக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் உங்களை ஒரு அலர்ட் பண்ணுறதுக்கு தான் இதை முதல் ஸ்கிரிப்டாக போட்டு காமிக்கிறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸிட் ஆகிறதுக்கு அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். அடுத்த ஸ்கிரிப்ட் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் நேஷ்னல் அலுமினியம். 118 ரூபா அப்படிங்கிறது செகண்ட் லெவலாக இருந்துச்சு. 100 118 100 தொட்டுட்டு திருப்பி கொஞ்ச நாள் கீழே இருந்துட்டு மறுபடியும் 118 தாண்டி 131.95 வரைக்கும் போய் க்ளோஸ் ஆகிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதில் யாராவது என்ட்ரி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இந்த லெவல் போனது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது இரண்டாவது பங்காக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அடுத்த பங்கு பார்க்கலாம். மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடிய பங்கு டாடா மோட்டார்ஸ். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் 630 கொஞ்ச நாள் சஸ்டெயின் ஆனதுனால 790 அப்படிங்கிற லெவலை அடையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் இந்த வாரம் 790 தாண்டி 802.90 வரைக்கும் போயிருக்கு. 779.95 அதாவது 780 நெருக்கத்தில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பங்குகளுமே இந்த 2 லெவல்ஸை தாண்டி க்ளோசிங் போயிருக்கிறதுனால நியர் டு த க்ளோசிங் இருக்கிறதுனால உங்களுக்கு இதை ஒரு அலர்ட்டாக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய லாபங்களை பதிவு செய்கிறதுக்கு தயாராக இருங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான நம்ம அலர்ட்டாக கொடுக்கக்கூடிய பங்குகள். வரக்கூடிய வாரத்துக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பங்குகள் என்னென்னன்றதை பார்த்துடலாமா? முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய பங்கு கோத்ரேஜ் அக்ரோவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கு. 560க்கு மேலே கிட்டத்தட்ட 2022 க்ளோசிங் இல்லை. முயற்சி செய்தாலும் அதை தாண்டி போக முடியாமல் பல முறை தவறி போய் உள்ளே வந்திருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இப்போ இந்த கடைசி 3 வாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த முயற்சி இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்கேஸ் வரக்கூடிய வாரங்களில் ஏதாவது 560க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்தபடியாக இது போகக்கூடிய இடம் 665 இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 835 வரைக்கும் அடுத்த கட்டமாக கோத்ரேஜ் அக்ரோவிட்டில் என்னுடைய எண்ணம். ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் இதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கப்படும் போது மட்டும் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். கோத்ரேஜ் அக்ரோவிட் அந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நீங்களும் அதில் என்ட்ரு ஆகிறதுக்கு முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கும் இது சரின்னு படும்போது மட்டும். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக்கு ஹிந்துஸ்தான் காப்பர். இன்னும் சார் முதல்ல காட்ட வேண்டியதை கடைசியில் காட்டுற மாதிரி நடுவில் காட்டிங்களே அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் நம்ம ஏற்கனவே போட்டது தான். அந்த 2 லெவலும் தாண்டி இந்த வாரம் பறந்து போயிடுச்சு. 273 போய் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு என்னென்னா நம்மளுடைய அந்த
நம்ம ரெசிஸ்டன்ஸாக கொடுத்த 229 சப்போர்ட்டாக வச்சு இந்துஸ்தான் காப்பரை இப்போ போகிற வேகத்தை பார்க்கும்போது, அது வால்யூமோட போகிற வேகத்தை பார்க்கும்போது இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் தரலாமோ அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஸோ இன்கேஸ் நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இந்த 229 தான் நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம இதில் என்ட்ரு ஆனோம் அப்படின்னா 320 ஃபஸ்ட் லெவலாக நமக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 380 வரைக்கும் இந்துஸ்தான் காப்பரில் நமக்கு வாய்ப்புகள் தரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ கேப் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா வித்தியாசம் இருக்குது. 274ன்னு எடுத்துக்கிட்டால் கூட 229 லெவல்னு பார்க்கும்போது கொஞ்சம் கேப் ஜாஸ்தி தான். இருந்தாலும் நமக்கு அந்த லெவல்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இது தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிறேன். நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் என்ட்ரி கொடுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து கிராம்ப்டன் கிரீவ்ஸ். ஒரு மிகப்பெரிய இறக்கத்துலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மேலே கொண்டு போகிறதுக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்குது. மேலே வந்து ஒரு முக்கிய தடையாக 320 இருந்துகிட்ருக்கு. கீழே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம். அந்த லெவலுக்கு கீழே வராத வரைக்கும் இது மேலே போகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லெவலுக்குள்ளே எங்கேயாவது நம்ம பை பண்ணோம்னாலும் இந்த ட்ரெண்ட் லைனை தான் நம்ம தடுப்பாக வச்சு நம்ம பை பண்ணணும். இப்போதைக்கு 310.90 க்ளோசிங் இருந்தாலும் 320 தாண்டும் போது நமக்கு முதல் லெவலாக 360 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 430 வரைக்கும் நமக்கு இரண்டாவது லெவலாக 2 ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இந்த 2 லெவலையும் யூஸ் பண்ணி இது போகுதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரங்களில் பாருங்கள். நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் உங்களுடைய என்ட்ரிஸை கொடுங்க. அடுத்த ஸ்டாக்கு பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது வோடாஃபோன் ஐடியா. இதுவும் கிட்டத்தட்ட இரண்டாவதாக பார்த்த ஸ்டாக் மாதிரி தான் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். உண்மையாக தான் 8 ரூபா 35 காசில் ஏற்கனவே நான் கொடுத்துருந்தேன். அது இப்போ 16 ரூபாயில் முடிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ரெட்டிப்பு. நான் அந்த பென்னி ஸ்டாக்ஸில் சொல்லக்கூடிய விஷயத்தை யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். அது வந்து கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு ரெட்டிப்பு லெவலுக்கு நெருங்கி நிற்கிது. ஸோ இதுக்கப்புறமும் இது மேலே போகுமா அப்படின்னா இப்போ சமீபத்தில் அது ஒரு நல்ல ஒரு பெரிய நியூஸ் ஒன்று தொத்திக்கிட்டு இருக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆராய விரும்பலை. இருந்தாலும் இதை தாண்டி மேலே போகுமா, போனால் என்ன செய்கிறது, இல்லை அந்த நியூஸை பேஸ் பண்ணி நான் புதுசாக என்ட்ரு ஆகிறேன், அப்படி என்ட்ரு ஆகும்போது எனக்கு எந்த லெவல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோணல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் என்னை பொறுத்தளவில் இதுக்கு அப்புறம் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். முதல் விஷயமா இந்த 16 தாண்டி 17 தாண்டி ஒரு க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா வரும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்தில் அதுக்கான வாய்ப்புகள் தரும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ உருவாயிருக்கு. வரக்கூடிய வாரத்தில் 17க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்தபடியாக 24 முதல் ரெசிஸ்டன்ஸாக இதில் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 35 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் அடுத்தபடியாக இதில் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ வச்சுருக்கிறவங்க 16 தாண்டி அந்த ரிஸ்க்குக்கு வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். இப்போ என்னை பொறுத்தளவில் நான் 8 ரூபாயில் வாங்கியிருந்தால் என்ன செய்வேன் அப்படின்னா டெஃபினட்டாக 16ல் அது எங்கே போனாலும் சரின்னு 50% கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவேன். இன்னொரு 50% எலன் மஸ்கை நம்பி அதில் கொடுத்துருவேன். இப்போ நானும் அவருடைய கம்பெனியில் ஒரு பார்ட்னர்ன்ற நம்பிக்கையோட பேசாமல் இருப்பேன். அது 24 இல்லை 240க்கு போனாலும் சரி 350க்கு போனாலும் சரி ரொம்ப சந்தோஷமாக அந்த 50% ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குதோ போய்கிட்டே இருக்கணும்னு விட்டுருவேன். இல்லை இதெல்லாம் இல்லைங்க இது ஏதோ அப்படின்னாங்கன்னா திரும்பி வந்தாலும் பிரச்சனை கிடையாது, என்னுடைய அசலை எடுத்துடுறேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அந்த லாபத்தை மட்டும் இதில் ஓட விட்டு பார்த்துடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ உங்களுக்கும் அந்த எண்ணம் இருந்தால் நீங்கள் அதை செய்யலாம். இல்லை வேறு பிளான் உங்களுக்கு இதோட சுப்பீரியராக நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கனாலும் அதை அப்ளை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய முயற்சிகள் இருக்கும். இது என்னுடைய சேஃப்டி முயற்சி, அவ்வளோதான். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடடா நல்லா இருக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில்
ஒரு இன்வெஸ்டராக இன்னொரு இன்வெஸ்டருக்கு ஒரு சேஃப்டி அட்வைஸ், அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய ஸ்டாக்ஸுகள். ஏன் நம்ம ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு வரோமே 2 வாரமாக அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். வரக்கூடிய இந்த இப்போ ஜனவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 4 மாதங்களுக்குள்ள நம்முடைய இந்திய அரசாங்கத்தினுடைய எலெக்ஷனும் இருக்குது, அதே மாதிரி அமெரிக்க அரசாங்கத்தினுடைய எலெக்ஷனும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு வரக்கூடிய வாரங்களில் தொடர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு அவ்வளோ சேஃப்டி கிடையாது. ஸோ நீங்களும் கேர்ஃபுல்லாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செய்திகளையும் பாருங்கள், இண்டெக்ஸையும் வாட்ச் பண்ணுங்கள், இண்டெக்ஸினுடைய மூமெண்ட்டை பாருங்கள். டெய்லி தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்கெட்டினுடைய போக்கு என்னன்னு தெரியும். அதே சமயத்தில் நம்ம பயந்து ஓரமாகவும் உட்கார முடியாது. வாய்ப்புகள் கிடைக்கிற ஸ்டாக்ஸுகளில் என்ட்ராகி நம்ம முயற்சிகளை தொடர்றது நம்மளுடைய கடமையாக இருக்கணும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம். நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள். மறுபடியும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.